அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கிற ரீசனிங் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டாபிக் 26 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். நமக்கு ஆல்ரெடி ஒரு கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு செகண்ட் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்பர்ஸ் வேர்ட்ஸ் வச்சு நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்துருப்போம், ப்ளஸ் ஃபிகரல் சேர்த்தே பார்த்துருப்போம். ஓகேவா, நமக்கு வந்து டாபிக் 27 டாப்பிக்கில் ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு தனியாகவே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த டாபிக் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் வச்சு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஃபிகர்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா, டைரக்ஷன் மாறி இருக்கலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக்ஸ் மாறி இருக்கலாம், அதோட அப்செட் டாப் அண்ட் பாட்டம் பொசிஷன் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சில அண்ட் பேங்கிங்லேயே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு டிஎன்பிஎஸ்ல மெயின்ஸ்ல வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, நாங்கள் கொஸ்டின்ஸே வந்து பார்த்தோன்னா பேங்கிங்ல எஸ்எஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல இது டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபிகரல் சீரிஸை வந்து எல்லா டைப்லயும் வர இமேஜ் வச்சு நம்ம பார்த்துருப்போம். 17th டாபிக்ல கூட ஃபிகரல் சீரிஸ் பார்த்துருப்போம். அதாவது இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து வரக்கூடிய இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவர் வந்து மிஸ்ஸிங் கேரக்டர் செட்ல கூட இமேஜ் இருக்கும், நடுவில் மிஸ் ஆயிருக்கூடிய இமேஜ் என்னன்னு பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அதோட டைப்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு தனியா டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ஸ்கொயர், அதுல சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, இணைகரம் பேரலோகிராமத்துல ஒரு சர்க்கிள், அடுத்தது பென்டகன். ஓகேவா, இப்போ எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. எல்லா சர்க்கிளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வந்து சென்டர்ல வருது. ஓகேவா, பாருங்க, இதுல மட்டும் கார்னர்ல வருதா? இதுல பாருங்க சென்டர்ல இருக்கு. அந்த சைட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்க்கிள் வந்து சென்டர்ல இருக்கு, ட்ரையாங்கிள்ல மட்டும் கார்னர்ல வருது. ஓகேவா, இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக் தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா, பாருங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ 2 ஏரோ மார்க்குமே கொடுத்துருக்காங்க, அதாவது ஈக்குவல் மாதிரி. இதுல 4 எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு இணையா போதா? பாருங்க, ஈக்குவல் மாதிரி இணையா போகுது. ஆனா 4th ஆப்ஷன் மட்டும் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இணையா போல கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா, அப்ப நமக்கு இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு? ஆப்ஷன் டி தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அதாவது இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு சிலது மட்டும் டயக்ராம் பெயிண்ட் மாதிரி லைன் வச்சிருக்காங்க. ஓகேவா, அதுல இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுல ரைட் சைடு லெஃப்ட் சைடு டயக்ராம் வந்துருக்கு, அதை ஷேர் பண்ணிருக்காங்க. மீதி எல்லா இதுல ரைட் சைடு, இதுல லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேவா, அப்ப பி ஆப்ஷன் தவிர்த்து மீதி 3 எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க? லெஃப்ட் சைடுல, அதாவது கேட்கக்கூடிய திசை ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா, அப்ப லெஃப்ட் சைடுல தான் மற்ற 3 இமேஜ்லயும் வந்து லைன் பண்ணிருக்காங்க. பி ஆப்ஷன்ல மட்டும் பாருங்க ரைட் சைடு பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேவா, அதான் ஆன்சர் கூட. ஓகேவா, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு. சர்க்கிள், அடுத்து ஸ்கொயர் தலையை கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணி போட்டிருக்காங்க, சர்க்கிள். இதுல இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து பிரிக்கும் போது பாருங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கு. இது கரெக்டா ஈக்குவலா பிரிக்கிறாங்களா? இது ஈக்குவலா பிரிக்கிறாங்க. ஓகேவா, அதாவது சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள்ல ஈக்குவலா அப்படி பிரிச்சிருக்காங்க. இங்க ஸ்கொயர், அதையும் ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. சர்க்கிள் இங்கே என்னது ஸ்ட்ரைட்டா பிரிச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த சர்க்கிள் வந்து எப்படி கரெக்டா சரிசமமா பிரிக்கல, கொஞ்சம் தள்ளி பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் எது? சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு இமேஜ்குள்ள இமேஜ்க்கு போயிட்டே இருக்கா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேக்ஸிமம் கவுண்டிங்ஸ் வச்சு தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், ஒன்று டிக்ரீஸ் ஆகலாம். அந்த பேஜ் வச்சு, இப்போ முக்கோணம்னா 3 பக்கம் இருக்கும், சதுரம்னா 4 பக்கம் இருக்கும், பென்டகன்னா 5 இருக்குமா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேஜ் சைடு வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ரீஸ் ஆர்டர்ல கொடுக்கலாம். சரிங்களா, அதில் பார்க்கும்போது தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம். அப்படி பார்க்க பாருங்க, இப்போ உள்ள வந்து 4 பக்கம் இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் 5 பக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் 6 இருக்கு. அதாவது இன்க்ரீஸ்ல இருக்கா? உள்ள இருந்து வெளியே பார்க்கும் போது 4, 5, 6ன்னு இருக்கு. இல்ல வெளியே வந்து பார்க்கும் போது ஒன்னொன்னு குறைஞ்சே போயிட்டு இருக்கு. அது மாதிரி பாருங்க, 3, 4, 5. சரிங்களா, அப்ப உள்ள இருந்து பார்க்கும்போது அதிகமாயிட்டு இருக்கு. இங்க பாருங்க 5, 6, 4. சரிங்களா, உள்ள இருந்து பார்க்கும் போது அதிகமாவது, அப்புறம் மறுபடியும் குறையுது. சரிங்களா, எந்த ஒரு ஆர்டர்லயும் வரல. வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு ஆர்டர் வரல, உள்ள இருந்து பார்க்கும்போது ஆர்டர் இல்ல. அப்ப இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்த டி ஆப்ஷன் பாருங்க. டி ஆப்ஷன் பார்க்கும்போது உள்ள 6 இருக்கு, வெளியே 4, அதுக்கப்புறம் 3. 1 டிகிரிஸ் ஆர்டர் இருக்கு. ஸோ 1 ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னும் குறையலாம். ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தா, ஸோ அதான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன்ல இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் பார்த்துங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 6th ஒன். சரிங்களா, இந்த மாதிரி இமேஜ்ல மிரர் பேஸ் பண்ணி இருக்கும்.
இப்போ இதே மிரர் வச்சானா கீழே வருமா? ட்ரையாங்கிள் மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ எல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மிரர், அதாவது கீழே வந்து பார்க்கறதுனால நம்ம வாட்டர் இமேஜ் எடுத்துக்கூடாது. மற்றது கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இது மிரர் இமேஜஸ்ல லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி வரணும். ஓகேவா? நம்ம பார்த்துருப்போம். மிரர் இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் அது மிரர் வந்து ரைட் சைடில் வச்சாங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும்? லெஃப்ட் அண்ட் ரைட். சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறும். டாப் பாட்டம் வந்து என்னது மாறாது. சரிங்களா? ஆல்ரெடி நான் மிரர் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மிரர் வந்து கீழே வச்சாங்கன்னா அது என்ன ஆயிடும்? நமக்கு வாட்டர் இமேஜா ஆயிடும். ஓகேவா? வாட்டர் இமேஜ் அது கீழே வச்சாங்கன்னா டாப் பாட்டம் மாறும். சரிங்களா? டாப் பாட்டம் மாறும், லெஃப்ட் ரைட்டு மாறாது. ஓகேவா? நமக்கு தெரியும். இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிரர் இமேஜ் வச்சு கான்செப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் அப்படியே மாறி இருக்க மாதிரி. எல் ஷேப் வந்து பார்த்தோன்னா சேம் இந்த பக்கம் வருது. ஓகேவா? ஆக்சுவலி இப்படி வரணும். அதனால என்ன பண்ணிருக்காங்க? இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ மொத்தம் அப்படியே சேமாவே இருக்கு. ஓகேவா? நமக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்போ ஒரு இமேஜ் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் பெயிண்டிங்லேயே வந்து நடுவில் ஒரு லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன் வந்து பார்த்தோன்னா சரிசமமா பிரிக்குதா? இப்போ பாருங்க, இந்த கார்னர் பிரியுது. ஆனால் அது மாதிரி சர்க்கிளில் பிரியுது. ஓகேவா? இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த இமேஜ்ல சரிசமமா பிரிக்கணும், இப்படி பிரிச்சிருக்கணும். அப்பதான் சரிசமமா பிரியும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கா? நீங்க சால்வ் பண்றீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி டைரக்ஷன் அம்புக்குறி வந்தாவே வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம பார்த்துருப்போம். லெஃப்ட் ரைட் அம்புக்குறி வந்தாலும் லெஃப்ட் ரைட்டு. இப்போ இந்த டைரக்ஷன் பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா மேலே இருக்கு, ஆப்போசிட்டா போகுது. மற்றதெல்லாம் பாருங்க, இந்த உள்ள இருக்கிற அம்புக்குறி எந்த திசையில இருக்கோ வெளியில இருக்கும், அதே சேம் டைரக்ஷன்ல இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் சரி, ஃபோர்த் ஆப்ஷனும் சரி வெளியே இருக்கு. ஆனா ஏ ஆப்ஷன் மட்டும்தான் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேவா? அப்ப எது டிஃப்ரெண்டா இருக்கு? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம என்ன சொன்ன மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வரலாம். இப்போ இதெல்லாம் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது? கிளாக் வைஸ் போதும். அதுவும் கிளாக் வைஸ் பார்க்கும்போது எந்த டிகிரில மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? நமக்கு 8 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா 45 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா 90 டிகிரி மூவ் ஆகும். இப்போ இந்த இமேஜ் பாருங்க, இப்படி இருக்கு. அடுத்தது இப்படி இருக்கிறது 45 டிகிரியா? 45 டிகிரி ஆனா இந்த மாதிரி வந்துடும். அடுத்து 45 டிகிரி ஆனா இப்படி வரணும். ஓகேவா? ஆனா மேல நோக்கி இருக்கு. அடுத்து 45 டிகிரினா 45 டிகிரினா ஸ்ட்ரெயிட் வரும். ஓகேவா? அப்போ 4 இதுல எது மிஸ்ஸிங்கா இருக்கு, அதாவது எது தப்பா இருக்குன்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷன் தான். சி ஆப்ஷன் பார்த்தோன்னா கரெக்டா நமக்கு எப்படி வரணும்? இந்த மாதிரி இந்த ஆங்கிள் வரணும். இதுல இருந்து 45 டிகிரி ஆச்சுன்னா நம்ம எப்படி இந்த ஷேப் வந்திருக்கணும். ஆனா மேல நோக்கி இருக்கு. இப்போ சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, 10th கொஸ்டின். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெறும் பிளாங்கா கொடுக்கும் போது நமக்கு எல்லாமே யோசிப்போம். அதாவது ஒய் கே டபிள்யூ ஹெச், ஏதாவது வவல்ஸ் இருக்கா இல்லை கான்ஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதை தவிர்த்து இந்த மாதிரி இமேஜ் கொடுத்தாங்கன்னா கவுண்டிங் தான். இப்போ வந்து ஒய் ஷேப்னு பார்த்தோன்னா 3 லைன் இருக்கா? பாருங்க, 1 2 3 3 லைன்ல ஒய் போட்டுடலாம். அதே மாதிரி கேலும் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 லைன் வருது. டபிள்யூல மட்டும் அதிகமா இருக்கா? ஆக்சுவலி வந்து 3 லைன்லேயே வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ எது டிஃப்ரெண்டா இருக்கு? டபிள்யூ. சரிங்களா? அடுத்தது இந்த இமேஜ் பாருங்க, எல்லாமே சர்க்கிள்லாம் வந்து ஒரே சைடில் இருக்கும். பாருங்க, இது வந்து ஒரு டைரக்ஷன் ஒரே சைடில் இருக்கு, ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இது மட்டும் ஆப்போசிட் இருக்கா? இது ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 12th கொஸ்டின். சேம் ப்ரொசீஜர் தான். இதில் வந்து பார்த்தோன்னா கார்னர் ஸ்டார்லாம் வந்து கார்னர் இருக்கு. இதில் மட்டும் சேம் டைரக்ஷன் இருக்கு. கார்னர்ல இருக்கு. இப்போ இது டிஃப்ரெண்டா இருக்கு. பி தான் கரெக்ட், டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அதான் ஆன்சர். சரிங்களா? இதுக்கப்புறம் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களா? பாருங்க, இதுல என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சும்மா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் பாருங்க, ஈஸியாக தான் புரியும். 13th சம் நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. 14th. ஓகேவா? 14th சம், அதாவது என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி கொடுத்ததுனால லைட்டா கொஞ்சம் மட்டும் இந்த சின்ன சின்ன கோடு கொடுப்பாங்க, அதில் தான் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அது இந்த கோடு உள்ள இருக்கு, இதுவும் ஒரே டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? இது வெளிநோக்கி இருக்கு. இது உள்ளனா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா? வெளிநோக்கி, இது வெளிநோக்கி ஆப்போசிட்டா இருக்கு. இதுவும் வெளிநோக்கி ஆப்போசிட்டா இருக்கு. இது பாருங்க, சேமா இருக்கா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சேம் இந்த சைடே கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. நமக்கு ஆன்சர் அதுதான். அடுத்தது ஃபிஃப்த் ஒன்ல பாருங்க, இந்த மாதிரி ஆரோ மார்க் டாட், இந்த மாதிரி சென்டர்ல டாட் வச்சா அதான் மேஜர் ரோல் ஆகும்.
அப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த அம்புக்குறிக்கும் இந்த பிளாக் டார்க்கும் நடுவில் தான் இந்த இன்னொரு டாட் மார்க் இருக்கு. அப்போ டாட்டு ஆரோ மார்க் நடுவில் டாட் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, டாட்டு ஆரோ மார்க் நடுவில் இங்கே வரணும் இந்த ஸ்டார் டாட், ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் நடுவில் இருக்கா? ஸோ நமக்கு எது கரெக்டான ஆன்சர்? சரி, டிஃப்ரெண்டாக எது இருக்கு? சி தான், தேர்ட் ஒன் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு எல்லா மாடலையும் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து கான்செப்ட் டீச் பண்ண மாதிரி கான்செப்ட் இல்லை, ப்ளஸ் எவ்வளோலாம் கேட்டிருக்காங்க, ஆரோ மார்க் வச்சு எப்படி கேட்டிருக்காங்க, ப்ளஸ் டயக்ராம் வச்சு எப்படி கேட்டிருக்காங்க, அதனால ஒவ்வொரு சம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் சம்மும் கொடுக்குறேன். சரிங்களா? எஸ்எஸ்சியில் பேங்கிங் எக்ஸாம் கொஸ்டின் வந்து பிடிஎஃப் டெலிகிராமில் கொடுக்குறேன், பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க. இதுவே எனக்கு பெரிய டெவலப்மெண்ட் தான். ஏன்னா 2000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8000 சப்ஸ்கிரைப் வரப்போகுது. 7800 சில்லர் இருக்கு. நம்மளோட டார்கெட் ஒரு 10,000 வந்துச்சுன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நானும் பர்மிஷன் வாங்கிடுவேன். ஏன்னா வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு வந்து மேக்ஸிமம் யூடியூப்ல வந்து கிளாஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேலே இருக்கிற டைரக்டர் நான் பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்தது 16th, ஓகேவா? என்ன டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பாருங்க. உள்ள 6 சைடு இருக்கு, வெளியே 5 இருக்கு. ஓகேங்களா? உள்ள 6, வெளியே 5. இங்க உள்ள 3, வெளியே 4. ஓகேவா? அது மாதிரி உள்ள 4, வெளியே 3. உள்ள 5, வெளியே 4. இங்க 6, 5. ஓகேவா? அப்ப எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இங்க வந்து 3, வெளியே 4 இருக்கா? அந்த மாதிரி வேற என்ன இருக்கா? இது எல்லாமே 4, 3 குறையுது. சரிங்களா? 5, 4 குறையுது, 6, 5 குறையுது. ஆனா செகண்ட் ஒன் தான் 3, 4 அதிகமாகுது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துங்க. அடுத்தது 17th ஒன். சரிங்களா? 17th ஒன் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது 18th ஒன். 18th ஒன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னன்னா, அந்த இருக்கிற டாட் மார்க்லேயே எது க்ளோஸ்டாக இருக்கு, எது அன்க்ளோஸ்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, இது க்ளோஸ்டாக இருக்கா, ப்ளஸ் ஒரே டேரக்ஷனாக இருக்கு. இதுவும் க்ளோஸ்டு இருக்கு. இங்கே வந்து அன்க்ளோஸ்டு, க்ளோஸே பண்ணல. ஸோ இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, உள்ள டாட் இல்லை. ஸோ இது டிஃப்ரெண்டாக இருக்கு. தேர்ட் ஒன் தான், மற்றபடி க்ளோஸ் தான் டாட் இருக்கு. ஓகேவா? அடுத்தது 19th ஒன். இந்த சம்க்கு மட்டும் நீங்கள் மற்ற சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. இந்த 19th சம் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். ஓகேவா? என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 19th சம் மட்டும். ஓகே. அடுத்து 20 பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இதுவும் இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? நான் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துடலாம். அதாவது ரொம்ப ஈஸியாக இப்போ பாருங்க, 1, 2, 3, 4, அதாவது கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். சரிங்களா? என்ன லாஜிக்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா? சரிங்களா? ஒரு 20 சம் கொடுத்தேன், ஆனால் அதில் எதுவுமே டீச் பண்ணுற மாதிரி இல்லை. சரிங்களா? டைரக்ஷன்ஸ் பொறுத்து தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோஸ் பார்க்கும் போதே சால்வ் பண்ணிவிடுங்க. எப்படி இந்த டாபிக் ஈஸியாக இருக்குது, நான் ஒர்க் அவுட் சம் கொடுத்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் இதில் உங்களுக்கு 5 சம் காட்டுறேன், இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. சரிங்களா? இதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். 23 and 24 and 25. சரிங்களா? கடைசி ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ சால்வ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்தது நடந்தாத டாபிக், இன்னும் உங்களுக்கு ஒரு 3 டாபிக் தான் நடக்கிறதுல, அது நடத்திட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் டெஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா? ப்ரிப்பேர் ஆகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.